மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாஜகவோட 11வது ஆண்டு நலத்திட்டங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களோட சாதனைன்னு கூட சொல்லலாம். அதை எடுத்து அங்கங்கே எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட்டிங் இன்னைக்கு கொடுத்திருந்தாரு. எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அகமதாபாத்ல இருந்து லண்டன் போன ஒரு விமானம் விபத்துக்குள்ளா இருக்கு. உண்மையிலேயே அங்க வந்து 242 பயணிகள் இருக்கிறதா செய்திகள் வருது. ஏதாவது உண்மையிலேயே இறந்தவர்களுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல் நம்ம தெரிவிக்கணும். ஏதாவது காயப்பட்டு இருந்தோம்னா அவங்க சீக்கிரமா குணமடையணும்னு சொல்லி நம்ம பிரார்த்திக்கலாம். அடுத்ததா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல வந்து உணவை கையேந்திர மாதிரி ஒரு சில நிகழ்வுகள், அதாவது ஆரம்ப சுகாதார பள்ளியில வந்து தர்ணா போராட்டம் அதை அப்படின்னு சமூக வலைத்தளத்துல நான் பார்த்துருந்தேன். அப்போ சின்ன மாணவிகள் வந்து கையில தட்டை ஏந்தி இந்த பூச்சி புழு இருக்கிற சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தர்ணா போராட்டம். சின்ன பசங்க எப்படிப்பட்ட ஒரு மனநிலை பாருங்க. இப்போ கல்வித்துறை அமைச்சரெல்லாம் எங்க இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான். இதே ஒரு டைம்ல வந்து அப்பான்னு சொல்லி மக்கள் மாணவர்கள் அன்போடு கூப்பிடுறாங்கன்னு சொல்லி முதல்வர் அவர்கள் கூட ஒரு பள்ளி குழந்தைகளோட சாப்பிட்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சியில இருந்தது. ஆனா உண்மையிலேயே இப்ப எல்லாம் அதெல்லாம் வெறும் போட்டோ ஷூட் தானா, நடைமுறையில் இல்லையாங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. இதெல்லாம் தாண்டி இதை வந்து அதே கள்ளக்குறிச்சியில வந்து சங்கராபுரம் அந்த பகுதியில வந்து பள்ளி மாணவர்கள் வந்து ஒரு ஆற்றை கடந்து தான் ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த இடத்துல பெருவெள்ளம் வந்துட்டானா தண்ணி ஃபுல்லா கழுத்து வரைக்கும் இருக்கும். அதை கடந்து தான் இன்னும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்கங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா இதெல்லாம் கல்வித்துறை அமைச்சர் இல்லை நம்ம அரசு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கான்னு. அடுத்ததா நம்மளோட தமிழகத்துல தான் இப்ப பள்ளி குழந்தைகளுக்கு பாலியல் வந்து அதிகமா இருக்குங்கிற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி. காஞ்சிபுரத்துல 11வது வகுப்பு மாணவி வந்து 8, 9 படிக்கிற மாணவர்கள் 3 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. அப்போ இதெல்லாம் ஏதாவது சொன்னோம்னா அங்க பாருங்க இங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய, இதெல்லாம் நம்மளோட சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு எங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற கேள்வி இந்த இடத்துல. அடுத்ததா கோயம்புத்தூர்ல இதே அண்ணாமலை அவர்கள் ஒரு தூய்மை பணியாளர்கள் ஒரு 4வது நாளா போராடிட்டு இருக்காங்க. அதாவது சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நீதிமன்றம் போய் அவங்களுக்கு 770 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து 540 ரூபாய் தான் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இதை தொடர்ந்து போராடி எங்களுக்கு அந்த ஊதியம் வேணுங்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இங்க அண்ணாமலை அவர்கள் வந்து ஆற தழுவி அவங்களுக்கு ஆதரவா நின்றுட்டு இருக்கிறாருங்கிறத நம்ம பார்த்தோம். இது வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு அந்த அமௌண்ட் கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா தொடர்ந்து பாஜக சேர்ந்து அவங்களோட வந்து போராட்டம் நடத்துன்ற தகவலும் அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து பிஜேபியோட ஆட்சி 3வது முறை இருந்திருக்கு. 11 ஆண்டு காலம். அதுவும் குறிப்பா 2 முறை வந்து கொடுத்த வாக்குறுதி 2014, 2019 வாக்குறுதி வந்து எல்லாமே பூரணமா நிறைவேற்றிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு எல்லா இடத்துல பிரஸ் மீட்டிங் பாஜக நிர்வாகிகள் அங்கங்க வந்து அந்த சாதனையை விளக்கிட்டு இருக்காங்கிறத பார்க்கணும். குறிப்பா அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல விளக்குனாரு. அதில் பேசப்பட்ட சில நிகழ்வுகள் தான். அதுல நிறைய பெருமையா நிறைய பட்டியலிட்டே சொன்னாரு. இதை வந்து திமுகவை எக்ஸாம்பிள் காட்டியும் சொல்லியிருந்தாரு. திமுக வந்து ஏதாவது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 90% நாங்கள் நிறைவேற்றிட்டேன்னு சொல்றாங்க. அதை எடுத்துட்டு வாங்க, பட்டியலை எடுத்து படிச்சு பாருங்க, நீங்க என்னென்ன நிறைவேற்றிருக்காங்க பாருங்க அப்படின்னு. ஆனா இந்த பிஜேபி தரப்புல வந்து அதாவது மோடி ஆட்சியில 2014, 2019 அவங்க கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதி வந்து நீங்க படிங்க. ஒவ்வொருத்தரும் அதை டிரான்ஸ்பரண்டா இருக்கு, நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. என்ன நிறைவேற்ற இருக்காங்கிறத நீங்க பாருங்க. அவர் சொல்ற யூனிஃபார்ம் சிவில் சட்டம் வந்து நிலுவையில் இருக்கு, அதை தவிர எல்லாமே நிறைவேற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பொறுத்தளவு சில விஷயங்கள் என்னன்னா, மோடியோட சாதனை என்ன, ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். காலகாலமா இந்தியா பாகிஸ்தான்னு ஏதோ ஒரு உருட்டல் மிரட்டல் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அதை வச்சு ஒரு அரசியல் பண்றது, அதெல்லாம் ஒட்டு மொத்தமா உலக நாட்டு மத்தியில வந்து இன்னைக்கு யாருமே அரசியல் செய்யாத அளவுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் இருந்தது
ஒரு பெரிய நமக்கு பாராட்டத்தக்க விஷயம்தான். அதுதான் உண்மையிலேயே வரலாற்று சிறப்புன்னு நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நம்மளோட பாட புத்தகத்திலையும் கூட வரலாம். அதோட ஆப்ரேஷன் சிந்தூர் எப்படி நடந்தது, எப்படி நம்மளோட இராணுவம் செயல்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாடத்திட்டங்கள் வருங்காலத்தில் வரலாம் அப்படிங்கிற ஒரு வரவேற்பும் கூட இருக்குது. அடுத்ததான் ஆர்டிகல் 370 நடத்ததுனாலும் சரி, வகுப்பு திருத்த மசோதா ஆனாலும் சரி, திருத்த சட்ட மசோதா. அப்போ ஒவ்வொன்றா நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல வந்து இதெல்லாமே நம்ம வந்து செனாப் நதி உலகிலேயே மிக உயரமான இடத்துல பாலம் கட்டியிருந்தது நம்ம இந்தியாவில் தான் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒட்டு மொத்தமே சாதனையை விளக்கலாம். நம்ம இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை வந்து சில கேள்விகள் பத்திரிகையாளர் மத்தியில் பேசப்பட்டதை நம்ம பார்த்தோம். இப்போ பத்திரிகையாளர்களுக்கு எல்லாம் என்னன்னா, ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அண்ணாமலை ஏதாவது சிக்க வைக்கணுங்கிற ஒரு நோக்கம் இருந்ததை நம்ம அந்த கவனித்தோம். ஏன்னா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி இதில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஏதாவது விதத்தில் வந்து அவங்களோட நோக்கமே அதுதான். இங்கே வந்து பத்திரிகையாளர் வந்து சாதனையை சொல்லுவாங்க, சாதனையை மக்களிடையே நாங்கள் கொண்டு போய் சேர்த்தணுங்கிறத தாண்டி இன்னைக்கு எது நடக்குதுன்னா அந்த இடத்துல அண்ணாமலையை வந்து ஏதாவது ஒரு குறுக்க மறுக்க ஏதாவது ஒரு கொஸ்டின் பண்ணி அதை வச்சு இன்னைக்கு ஏதாவது ஒரு டிபேட் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இங்கே இருக்கே ஒழிய, இது உண்மையிலேயே கேட்டிருக்காங்களாங்கிறது சந்தேகமான விஷயம்தான். இதெல்லாம் தாண்டி அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இதே வந்து எஸ்ஐடி வந்து ஞானசேகரனோட மொபைல் கைப்பற்றினது உடனே அந்த இடத்துல வந்து இன்னொரு வீடியோ இருந்திருக்கு. அது சரியா ஆய்வு நடத்தல. ஆனா உண்மையிலேயே தானா அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போல இருக்கு. ஆனா அப்படி பண்ணல. அப்படி நடத்தாத பட்சத்திலையும் அவங்க கிட்ட நேரடியாக போய் என்ன ஏதுன்னு இவங்க கேட்டு அதை கேஸ் ஃபைல் பண்ணியிருந்திருக்கலான்ற மாதிரி தகவலும் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. நிறைய இது வந்து நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லி இந்த உருட்டல் மிரட்டலெல்லாம் எங்கிட்ட வேணாம். நிறைய அதாவது நான் கேள்வி தான் கேட்குறோம், அதுவும் ஜனநாயகத்தில் ஒரு முறைப்படி தான் நான் கேட்குறேன் அப்படின்ற தகவலும் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. நியாயமான விஷயத்தை வந்து நாங்கள் கேள்விதான் கேட்குறோம், நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது உங்களோட கடமை. இங்கே யாருமே நாங்கள் வந்து குற்றவாளியாக நாங்கள் சொல்லவே இல்லை. இந்த இடத்துல ஞானசேகரனோட யார் யார் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, கோட்டூர் சண்முகம் ஆனாலும் சரி, பிஆர்ஓ நடராஜன் ஆனாலும் சரி, அமைச்சர் சுப்பிரமணியன் ஆனாலும் சரி, இவங்க எல்லாம் யாரும் வந்து ஏன் அந்த இடத்துல வந்து நீங்கள் சம்மன் அனுப்பி நீங்கள் அவங்கள விசாரணை பண்ணலை அப்படின்ற மாதிரி கேள்விதான் கேட்டிருக்கிறாரு. இதே தேவைப்பட்டா என்னை கூட நீங்கள் சம்மன் அனுப்புங்க, நீங்க சம்மன் அனுப்பி சேலஞ்ச் பண்றாரு. நீங்க என்னை வந்து கூப்பிடுங்க, நான் வந்து உங்களுக்கு என்ன எதுன்னு நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி தைரியமா சொல்றாரு. எல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பெண்மணிக்கு வாதாடின அந்த வக்கீலுக்கு கூட நீங்க மேல்முறையீடு போங்க, நான் சில ஆதாரங்கள் எல்லாம் எங்கிட்ட இருக்கு, நான் தர்றேன், அதை வச்சு நீங்க மேல்முறையீடு போங்க அப்படின்னு தனிப்பட்ட விதத்துல வந்து அந்த பெண்மணிக்கு ஆதரவா வக்கீலோட நிற்கிறாரு அண்ணாமலை அவர்கள். இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து இதெல்லாம் திசை திருப்புறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னு இதே சிடிஆர் வெளியிடும் போது கூட ஒரு சில அமைச்சர்கள் வச்சு வேல்முருகன் இவங்கெல்லாம் விஜய் அது இது பேசி விஜய் எல்லாருக்கும் பரிசு கொடுத்தாரு, அதை வேற விதமா பேசி வேல்முருகன் திசை திருப்பி விட்டாரு. அதே இன்னொரு அமைச்சர் வந்து கோவில்ல கூட்டம் கூட்டுன்றது அநாகரிகன்ற மாதிரி சொல்லி திசை திருப்பி விட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து இன்னைக்கு எந்த விஷயத்த திசை திருப்புறாங்கன்னு தெரியல. அடுத்தது திடீர்னு ஏதாவது வரும். இது வரைக்கும் வந்து ராமதாஸ் அவர்கள், அன்புமணி அவர்கள் என்ன பிரச்சனை அதை வச்சு ஊடகம் வந்து ஏதோ ஒன்று திசை திருப்பிட்டு இருந்தாங்க. நாளைக்கு வந்து உண்மையிலேயே ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு, இதை வந்து எப்படி திசை திருப்பலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஊடகம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கப்படும். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.